ஒரு தம்பி என்கிட்ட கேட்டிருக்காரு பாருங்க, அண்ணா எனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரேடில், ஆனால் இன்னும் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தம்பி நீங்கள் ட்ரேட் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் என் ட்ரேட் கான்செப்டே வேறு பார்த்தினேன், என் மெத்தட் எல்லாமே வேறு. அதேமாதிரி நான் வந்து ட்ரேடை வந்து நான் மட்டும் தான் பண்ணுறேன். என்னோடய ஸ்டோரி நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் லாஸையும் காட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ராஃபிட்டையும் காட்டியிருக்கேன். லாஸ் வரும்போது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் அந்த லாஸை ரிகவர் பண்ணியே வெறும் 200 ப்ராஃபிட்டை கூட நான் காட்டியிருக்கேன். அந்தளவு கூட நான் வந்து காட்டுறேன். ஏன்னா நான் வந்து ரியலாக பண்ணுறனால ஐம் ஷோயிங் த ரியல்னா வாட் எவர் கம்ஸ். ஸோ அதை நான் ரியலாக காட்டுறதுனால சில பேருக்கு அது வந்து பிடிக்காது. ஒரே நாளில் 8000, ஒரே நாளில் 10,000, ஒரே நாளில் 50,000 அந்த மாதிரி கான்செப்ட்லாம் என் கான்செப்ட்லாம் கிடையாது. என் கான்செப்டே ரொம்ப கம்மி. மார்ஜினை கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணுமோ நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் ஓப்பனாக சொல்லலாம், என் தம்பிலாம் நேற்று தான் என்கிட்ட கேட்டான், ஆனால் நான் காம்படிஷன் முடிச்சதே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லியிருக்கான். என் தம்பிக்கெலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியே போக கிராஃப் சூப்பராக இருக்கும். அதுமாரி என் கூட ஜேர்னி பண்ணால் தான் தெரியும். என் கூட ஜேர்னி பண்ணாதனுக்கு சுட்டு போட்டாலும் ஒன்றும் தெரியாது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஃபீஸு சத்தியமாக யார்ட்டையும் நான் ஃபீஸ்லாம் வாங்குறதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபுல் டைம் நான் ட்ரேட் சொல்லி கொடுத்தா நான் ஃபீஸ் வாங்கலாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட கேட்கும்போது கொஞ்சம் டவுட்ஸ் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் குழந்தை மாதிரி தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு மாதிரி நீங்கள் என் கூட வாங்க, நான் கொஞ்சமாக கைடன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் ஆகிடலாம். அதுக்கு நான் ஷுவர், ப்ராஃபிட்டுக்கு நான் ஷுவர். ஆனால் திரும்ப நான் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. பை.